ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், சர்வதேச பகுப்பாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், பொதுவாக நீங்கள் ஜியோ பாலிடிக்ஸ், இஸ்ரேல் காசா இஷ்யூவாக இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே எகிப்து, இந்த பாலஸ்தீன், இந்த விவகாரம்லாம் ஒரு புவிசார் அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பேசியிருக்கோம். ட்ரம்ப் வரையெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த ஜியோ பாலிடிக்ஸை நம்ம நாட்டுக்கே அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஜியோ பாலிடிக்ஸ் பேசியாக வேண்டிய சூழலில் இருக்கிறோம். போர் நடத்தியே தீரணுங்கிற மாதிரி மோடி சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் போருக்கு ரெடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் நம்மளை விட 40-50% பலவீனமாக இருக்குது, இந்த நேரத்தில் அவங்க போருங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் போர் வந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாகவும் இந்தியா மிகப்பெரிய பாதிப்படையும் அப்படிங்கிற தொடர்ச்சியாக வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? போர் அப்படிங்கிறது தேவையான ஒன்றா, அதுக்கு இந்தியா ரெடியாக இருக்குன்னு தான் பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி 2 பிரதமர் காலத்தில் இது மாதிரி நடந்திருக்குது. ஒன்று கார்கில் வாஜ்பாய் காலத்தில், இன்னொன்று பாம்பே அட்டாக்கு மன்மோகன் சிங் காலத்தில். இது 2 காலத்துலேயுமே ரொம்ப பொறுப்பாக இந்தியா நடந்துக்குச்சு. கார்கில்ல அவங்கள வெளியில் தள்ளிட்டு அதோடு நிறுத்திக்கிட்டோம். நம்ம உலகமே நம்மளோட நின்று கண்டெம் பண்ணாங்க. அமெரிக்கா நம்மளுக்கு உதவி செஞ்சு எங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்கங்கிறத காமிச்சாங்க. நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே போல் நம்ம எல்லைக்குள்ளேயே இருந்து நம்ம எல்லைக்குள்ளே வந்த பாகிஸ்தானி சோல்ஜர்ஸை வெளில தள்ளினாங்க. மும்பை அட்டாக் வந்தபோது பிரதமர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னார்னா, இவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அவங்க பாகிஸ்தான்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுக்கும் எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது, இங்கே இருந்துக்கிட்டே அவங்க பாகிஸ்தானில் பேசின டேப்பெல்லாம் கொடுத்தாரு, அவங்க வண்டியை கொடுத்தாரு, எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாங்க. அந்த 7 பேர் யார் யார் பிடிச்சவன் உயிரோட மன்மோகன் சிங் பீரியடில், மோடி பீரியடில் நடந்தது. தாஜ் அட்டாக். ஆமாம். ஸோ பிடிச்சவர் யார், அஜ்மல் கசபு, எந்த ஊருக்காரரு, எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து உலகத்துக்கு நியாயத்தை கேட்டார். அந்த நியாயத்தை கேட்டதுனால டேவிட் ஹெட்லின்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அந்த டேவிட் ஹெட்லிக்கு ஹெல்ப் பண்ண தௌஹூர் ராணான்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அவங்க உரிய தண்டனையை கோர்ட்டில் நாங்கள் அமெரிக்காவில் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி தௌஹூர் ராணாவை நம்ம ஊருக்கு அமைச்சிருக்கிறாங்க. டேவிட் ஹெட்லி ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கே டபுள் ஏஜென்ட்டாக இருந்ததை அவனை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இந்த தௌஹூர் ராணாவை இங்கே இன்றைக்கி அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி. 2ம் வேறு வேறு கட்சி, 2 பிரதமர். அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி நம்ம பேசவே, பங்களாதேஷ் இது அதை நாட்டையே 2ஆக உடைச்சாங்க. இவங்கெல்லாம் மார்த்தட்டிக்கிட்டு பேசலை. இப்போ இந்த அட்டாக் நடந்து 8 நாள் ஆகிடுச்சு. அடுத்த நாளே இப்போது எல்லா கட்சி மீட்டிங்கும் கூப்பிட்டாங்க. அதில் காங்கிரஸ் கட்சி சொல்லிடுச்சு, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம். ஆமாம், ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம், 8 நாளாச்சு, என்ன பண்ணீங்கன்னு தெரியல. சரி, 6 பேர் வந்தாங்கங்கிறீங்க. 6 பேர் யார்? அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க, நாங்களும் நம்புகிறோம், பாகிஸ்தான்லேருந்து தான் பண்ணியிருப்பாங்க, அது நான் நம்புகிறேன். ஆனால் கோர்ட்டில் அப்படி சொல்ல முடியாது. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புகிறீங்க, உலகத்தில் நம்ப மாட்டாங்க. வெளி உலகம் என்ன கேட்பாங்க? ஆதாரம் கேட்பாங்க. ஏதாவது ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குதுன்னு பேப்பரில் சொல்கிறாங்களே தவிர, ஹோம் மினிஸ்ட்ரியோ இல்லை பிரதமரோ இல்லை தோவலோ வெளியில் இதுதான் மன்மோகன் சிங் காலத்தில் இப்படி ஆதாரத்தை வெளில வச்சுது. யார் இவர், எந்தெந்த ஃபோனில் பேசினாங்க, இந்த ஃபோன் எந்த ஊர்லேருந்து வந்தது, அவங்க போட்ட குண்டு எந்த ஊர்லேருந்து வந்தது, அவங்க வந்த போட்டு எந்த ஊருக்கு சேர்ந்தது, எல்லாமே எவிடன்ஸ் அவ்வளோதுக்கு முன்னாடி வச்சாங்க. நீங்கள் அவங்க யாருன்னே ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணலையே. அவன் பாகிஸ்தான்காரனா, இந்தியனா, அவன் எப்படி வந்தான், பாகிஸ்தான்காரன் தான் ஹேண்டில் பண்ணான்னா அவன் பேசியிருப்பான். உங்களுக்கு பெரிய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டு ஆப்போசிஷன் லீடரெல்லாம் பிகாசஸ் வச்சு பிடிக்கிறீங்க. நீங்கள் அப்போ யார் பேசினாங்கன்னு பார்டரில் தெரிஞ்சிருக்கும், இன்டர்செப்ட் பண்ணியிருப்பீங்க. பெகாசஸ் இப்போ ஒர்க் ஆகலையோ? இப்போ நான் கேட்கல, அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ரைட்டாக அண்ணாமலை தம்பி தான் பதில் சொல்லணும். ஐயோ தப்பாக சொல்லிட்டார், நயினார் பதில் சொல்லணும், மாற்றிட்டாங்கல்ல. நயினார் ஒரு வாரத்தில் அது ஒன்றும் பெரிய பிழை கிடையாதுல்ல. இல்லை, பரவாயில்ல. நான் ஏன் சொன்னேன்னா, அவர் ஐபிஎஸ் இல்லை, எப்போதும் நம்மளுக்கு சட்டம் சொல்லி தருவார்ல, அதனால் அவர் பேரை சொல்லிட்டேன். நயினார் பதில் சொல்லிட்டோம். யார் எந்த பாகிஸ்தானியும் எங்கே பேசினா இதெல்லாம் நாங்கள் கேட்கலாம்ல. அது இந்த பஹல்காம் நடந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லி நீங்களே கொடுத்த இடம். அங்கே 3 லேயர் செக்யூரிட்டி இருக்குங்கிறீங்க. காஷ்மீரில் 8 லட்சம் நம்ம ஆர்மி இருக்குங்கிறீங்க.
எப்படி அவன் உள்ளே வந்தான், யார் தவறு? இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறச்ச கூட உடனே மன்மோகன் சிங் என்ன சொன்னார், சிவராஜ் பாட்டிலை ரிசைன் பண்ண சொன்னார், எம்கே நாராயணை ரிசைன் பண்ண சொன்னார். எம்கே நாராயண் தான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், அவர் ராஜினாமா கொடுத்தாரு. சிவராஜ் பாட்டில் ராஜினாமா கொடுத்தாரு. ப. சிதம்பரமா ஃபைனான்ஸ்லேருந்து நாங்கள் இதுக்கு மாற்றினாங்க, இதுக்கு ஹோம் அஃபேர்ஸுக்கு. ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் போச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தோம். அப்போ தான் என்ஐஏன்னு ஒன்று ஆரம்பித்தோம். உலகத்துக்கே என்ன பண்ணுறோன்னு நம்ம காமிச்சோம், உலகத்தில் போய் எவிடன்ஸ் கொடுத்தோம், உலகமே நம்ம கூட நின்றுச்சு. பல பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அஜ்மல் கசப்புக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அமெரிக்கா நம்ம பக்கம் ஃபுல்லாக நம்ம பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஒபாமாவே வந்து அன்றைக்கி இப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த ஒபாமா வந்து தாஜ் ஹோட்டலில் அஞ்சலி செலுத்தினார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுதான் ஒரு ரியாக்ஷன். ஆனால் அப்போ இருக்கிற குஜராத் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார், அன்று குஜராத் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்கள் நாங்கள் பேசுவோம், டெரரிசம் நடந்தால் மக்கள் அடிபட்டிருக்காங்க, நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு பேசினார். அவர் டெல்லி எலெக்ஷனில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டீங்க, ரத்தத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு. நீங்கள் மறந்து போயிருப்பீங்க, அந்த அம்மாவோட பொண்ணுக்கு இப்போது லோக்சபாவில் சீட்டு கொடுத்துருக்கீங்க, சுஷ்மா ஸ்வராஜ். ஒரு இந்தியன் சோல்ஜர் செத்து போனும்போது ஒரு தலைக்கு 10 தலை வாங்குவேன். நீங்கள் இப்போ 26 பேருக்கு 260 தலை வரப்போகுதா? இல்லை நீங்கள் சொன்னது நீங்கள் பொய்யா? இல்லை சொன்னவங்க இல்லைங்கிறதுனால இப்போ இருக்கிறவங்க மறுக்கிறாங்களா? இல்லை குஜராத் சீஃப் மினிஸ்டராக வந்து நீங்கள் பாம்பேயில் நின்று பேசுனீங்களே, அது மாதிரி இன்றைக்கி யாராவது பேசுனா, நாங்கள் பேசலை, நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறோம். நேற்று லக்னோவில் 4 PM நியூஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பேசியிருக்காங்க. அவங்க 2 பேர் அவங்க வந்து அவனோட யூடியூப்பில் சொல்லி அவன் சேனலே பேன் பண்ணிட்டீங்க. எதுக்காக பேன் பண்ணிட்டீங்க? அவன் என்ன கேட்டான், யார் பொறுப்புன்னு கேட்டான். 26 பேர் இறந்துருக்காங்க. 26 பேர் இறந்து போயிருந்தா யாராவது ஒருத்தராவது பொறுப்பு ஏற்றுக்கணும், தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும்ல. இப்போ நாங்கள் ரெக்கார்டில் காட்டுறோம், எங்கள் ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணார், எங்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ரிசைன் பண்ணார். நீங்கள் 8 நாளில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? ஏதாவது ஒன்று எடுத்திருக்கீங்க? சிந்து நதி இதை இல்லைங்க, இப்போ அதுக்கு வருவோம். சிந்து நதிக்கு, சிந்து நதினே என்னன்னு தெரியாமல் இனிமேல் நான் தண்ணி தரமாட்டேன். அப்போ இன்றைக்கி தண்ணி இல்லாமல் இருக்கா பாகிஸ்தானில்? சிந்து நதி ட்ரீட்டினா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? அதாவது நம்ம தானே எல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தானே நடத்துகிறோம். நம்ம 6 ரிவர் இருக்குது, அதில் 3 வர தண்ணி பாகிஸ்தானுக்கு, 3 வர தண்ணி இந்தியாவுக்கு. இது ஹிமாலயாவிலேருந்து போகுது, நம்ம ஊர் மூலமாக போகுது. அதை தடுத்து நிறுத்தத்துக்கு உங்களுக்கு ஏதாவது அணை இருக்கா? அணை கட்டிட்டீங்களா? இன்றைக்கி இப்படி டேப்பை மூடணுன்னா நீங்கள் மூடிட முடியுமா? மேட்டூர் அணை மாதிரி நீங்கள் மூடிடுவீங்களா? தண்ணியை தேக்கினா எங்கே தேக்குவீங்க? இப்போ டேமே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஒரு நாட்டிலேருந்து அது போயிட்டே தான் இருக்குது, போய் கடலில் கலந்துருது. அது அவங்க ஊருக்கு போகுது, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற 3 வந்து நேரு காலத்துலேயே நம்ம தேக்கி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். அவங்க ஊருக்கு போகிறத நம்ம தடுக்காமல் இருக்கிறோம். ஏதோ இவர் என்ன பேசுகிறாரு, அங்கே ஏதோ ஒரு டேம் இருக்கிற மாதிரியும் இன்றைக்கி இழுத்து மூடின மாதிரியும் உடனே தண்ணி போகாதுங்கிற மாதிரி பேசினாரு. இன்றைக்கி வேலை ஆரம்பித்தார்னா 20 வருஷம் ஆகும் அந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு. ஏதோ நேற்றே இங்கே பாகிஸ்தானில் தண்ணி இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், பாகிஸ்தானோட மினிஸ்டர் ஒருத்தன் நேற்று பேசியிருக்கிறோம், எங்கள்கிட்ட 130 அணு ஆயுதம் இருக்குது, கஸ்னின்னு எல்லாமோ பேர் சொல்கிறோம், நாங்கள் என்ன பூஜை போடுறதுக்கு வச்சுருக்குறோமா? இந்தியா மேலே தாக்குதல் பண்ணுவோம்னு ஓப்பனாக சொல்கிறான். அதுக்கு என்ன பதில்? ஏன் இங்கேருந்து ஒருத்தர் கூட ஒன்றும் பதில் பேசலை? என்றைக்கோ நடந்ததுக்கு நாளைக்கு குண்டு போடுவீங்களா? இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு போனீங்க, எவிடன்ஸ் வந்தது என்ன? 2 மரத்தை சாய்ச்சதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்குது. வேறு எதுக்காவது எவிடன்ஸ் இருக்கா? இல்லை. உங்கள் பிஎஸ்எஃப் சோல்ஜர், நம்ம ஊர் பிஎஸ்எஃப் சோல்ஜர், நம்ம ஆள் பணியில் இருக்கிறவன் பாகிஸ்தான்கிட்ட மாட்டியிருக்கிறான். இப்போது அவனை மீட்டுறதுக்கு என்ன பண்ணீங்க? அவனோட தானே பலியா? அவனை என்ன பண்ணியிருக்கிறீங்க? என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? என்ன பேசியிருக்கீங்க? இல்லை, நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்ல. இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் பாகிஸ்தான்காரன், இவ்வளோ பேர் லோக்கல், இந்த இடத்துல தப்பாயிடுச்சு, இந்த ரூட்டுக்குள்ளால இங்கே வந்தான், இதெல்லாம் நாங்கள் கொடுத்தோமே.
ம். நீங்கள் எந்த ரூட்டில் வந்தான்னு கூட தெரியாமல் தடவின்னு இருக்கீங்களே. உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன ஆச்சு? முழுக்க உளவுத்துறை ஃபெயிலியர் தான் அது. நீங்கள் ஆமாம், அது யாருக்கு அடியில் வருது? அப்போ அஜித் தோவல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அமித்ஷா இங்கே கூட்டணி பேசுறச்சா அவன் உள்ளே வந்துட்டானா? இங்கே நீங்கள் பிஸியாக எடப்பாடியை உட்கார வச்சு கூட்டணி சொல்லிட்டு இருந்தாரு இப்ப. எடப்பாடியோட அப்பயே வந்து கேம்ப் போட்டான். போட்டிருக்கணும் தான். அப்பதான் போட்டிருக்கலாம். போட்டாருன்னு நான் சொல்லலை. தெரியல எப்போ போட்டாங்கன்னு தெரியல. பட் இவர் இங்கே பிஸியாக இருந்தார்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், அதே இடத்துல நிஷிகாந்த் தூபேன்னு ஒரு மினிஸ்டர், பாஜக எம்பி, அவர் 25வது கல்யாணம் ஆகி 25வது ஆனிவர்சரி அங்கே கொண்டாடிட்டு இருந்தாரு. அப்போ ஏன் போடலை? அப்போ என்ன அப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுத்தீங்களா? விஐபினா தனி செக்யூரிட்டி, சாதாரண டூரிஸ்ட்னா வேறு செக்யூரிட்டியா? நீங்கள் தானே மக்கள்கிட்ட சொன்னீங்க 5 வருஷமாக டெரரிசமே நாங்கள் ஒழிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், யார் வேணால் காஷ்மீருக்கு போனால் நீங்கள் தானே உத்தரவாதம் கொடுத்தீங்க. உங்களை உத்தரவாதத்தை நம்பி தானே போனாங்க எல்லாரும். சரி, ஓமர் அப்துல்லா அந்த ஊரோட சீஃப் மினிஸ்டர், மீட்டிங்கில் கூட வராத போன்னு சொல்லிட்டீங்களாமே ஹோம் மினிஸ்டர். அப்போ அவர் மேலே பொறுப்புன்னு எப்படி பேசுகிறீங்க? சில பிஜேபிக்காரங்க அவர் பொறுப்புங்கிறாங்க. அப்போ மாநில அரசு தான் பொறுப்புங்கிறாங்க. அந்த மாநில அரசு அவனை கூப்பிடவே இல்லையே மீட்டிங்க்கு. ஏன்னா அவன் மாநிலமே கொடுக்காம யூனியன் டெரிட்டரியாக தானே வச்சிருக்கேன். எந்த அதிகாரமும் இல்லையே. ஆமாம், அது ஆக்சுவலி லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தானே எல்லாம். சரி, மீதி போனால் லெஃப்டினன்ட் கவர்னர் ஏன் தூக்கணும் தான் நீங்கள்? அதை ஏன் தூக்கலை? சரி, மணிப்பூர் தான் வேண்டாம் போகல, ஏன் காஷ்மீருக்கு பிரதமர் போகல? வாஜ்பாய் போயிருக்கிறாரு, மன்மோகன் சிங் போயிருக்கிறாரு, இப்போ ஏன் பிரதமர் போகல? பிரதமர் போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? முடியாதா? இறந்தவங்க வீட்டுக்கு பிரதமர் போனாரா? இல்லை ஆர்மி எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்க்க போனாரா? காஷ்மீரில் என்ன நடந்ததுன்னு பார்க்க போனாரா? அதை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதிகாரமாக பிரதமர் சொன்னதை நீங்கள் ஏதாவது டிவிலேயோ எப்போதும் மனம் திறந்து பேசுவார்ல மன் கி பாத், அந்த மாதிரி மன் கி பாத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி பேசினது இருக்கா உங்கள்கிட்ட? எதுக்கு வந்தாலும் 8 மணிக்கு டிவி வந்து நம்மளுக்கு ஸ்டாக் கொடுப்பார்ல. ஒரு வாட்டி நோட்டு சொல்லாதுன்ட்டார், ஒரு நாளைக்கு இதை மூடுன்ட்டார், எது கோவிட் ஷட் டவுன்ட்டார். இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ ஏன் மனம் திறந்து காஷ்மீரை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? மனம் திறந்து காஷ்மீரையும் பேச மாட்டேங்கிறீங்க, மனம் திறந்து சீனாவை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து சீனா அதிபரோடு சேர்ந்து ஊஞ்சல் ஆடி அகமதாபாத்தில் டோக்லா சாப்பிட்டீங்க, இங்கே மாமல்லபுரமில் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணீங்களா? ஆமாம். அவர் என்னடானா, நான் உங்களுக்கு போர் வந்தால் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவேங்கிறான். ஆமாம், அவர் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களே. அப்போ ஏன் உங்களை அப்போ அமெரிக்கா நம்மளை சப்போர்ட் பண்ணுமா? இல்லையே, அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ஏதோ கிரிப்டோ லேண்டு, ட்ரம்ப் கிரிப்டோவை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு பாகிஸ்தான்காரன் சொல்கிறானே. இப்போ அமெரிக்கா சொல்லிச்சா? ட்ரம்ப் தானே உங்கள் அண்ணன் தானே அவர், ட்ரம்ப் பாய் தானே அவர். அப்போ அமெரிக்காவும் பாகிஸ்தானை தான் ஆதரிக்குமா? அதில் அது தெரியலையே, ஒரு நடுநிலை வச்சிருமோ? இது வரைக்கும் ட்ரம்ப் வந்து நடுநிலைன்னு கூட சொல்லலையே, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாரு. டெரரிசமாக கண்டெம் பண்ணுறாரு, இந்தியாவுக்கு ஆதரவுன்னு சொன்னாரா? ஸோ நான் என்ன கேட்குறேன், பங்களாதேஷ் நம்ம பிரித்த நாடு, அவனோட சண்டை, பூட்டான்காரன் சைனாவோட பேசிகிட்டு இருக்கிறான், பாகிஸ்தானோட இப்போ நடக்குது, ஸ்ரீலங்கா கூட சொல்லி எங்க உங்களுக்கு ஆதரவுன்னு, மால்டீவ்ஸ் மாதிரி ஒரு குட்டி ஊர் கூட சண்டை. நான் என்ன கேட்குறேன், 11 வருஷமாக நீங்களும் ஆட்சி பண்ணுறீங்க, கூட ஒரு தமிழன் ஜெய்சங்கரை வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கீங்க எல்லா ஊருக்கும். ஒரு ஊர் அது இந்தியாவுக்கு ஆதரவுன்னு சொன்னாங்களா? இப்போ பாகிஸ்தானுக்கு சைனா ஆதரவுன்னு சொல்லிட்டான் சார். இந்தியாவுக்கு ஆதரவுன்னு ஏதாவது ஊர் சொல்லியிருக்குதா? இதுவரை இல்லை. இல்லையே. அதே இந்திரா காந்தி அம்மையாருக்கு சோவியத் யூனியன் ஆதரவுன்னு சொல்லி அவங்க பங்களாதேசனை உடைச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, ரஷ்யா பூட்டுனாலும் சொன்னாலும் உங்களுக்கு ஆதரவுன்னு. உக்ரைனும் சொல்லலை, ஒருத்தரும் சொல்லலையே. இவர் போய் நம்பால் போய் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்தது, போரையே நிறுத்திட்டாருன்னு. இன்னும் ஆனால் 3 வருஷமாக போர் நடந்து, உக்ரைன் போரை நிப்பாட்டுறதுலேயே மோடியோட பங்களிப்பு இருக்கிறதா சொல்லி ஒன்றும் போர் நடந்துட்டு இருக்குது. அங்கே போய் நிப்பாட்டினவருக்கு அவங்க 2 பேரும் நன்றியோடு இவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா பக்கம் நாங்கள் இருக்கேன்னு சொல்லணும்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பாடகி இருக்காங்க உத்தரப்பிரதேஷில், அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, ஒரு சேனலை இழுத்து மூடி இருக்கீங்க, இதை தவிர என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க?
மகாராஷ்டிரால ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஒருத்தர். அது முன்னாடியே. ஆமா, அது ஒரு இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? காங்கிரஸ்காரன் சரியா பேசலை அப்படின்னு தானே சொல்லின்னு இருக்கிறீங்க. தேசத்துக்கு எதிராக செயல்பட்ட நிறைய யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுத்துருக்கு. ஒரு யூடியூப் சேனல் மேலேயும் 2 பேர் மேலேயும். அவன் நேற்று டிவியில் வந்து என்ன சொல்கிறான், என் வீடியோலாம் நான் காட்டுறேன், நான் என்ன தவறாக சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கிறான். அவனும் திரும்பி என்ன கேட்குறான், இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்புன்னு கேட்டால் தேச துரோகி. ஆமாம், 3 ரிங் செக்யூரிட்டி இருக்குது, உள்ளே வந்தவன் யார், எப்படி வந்தான்? அதுக்கு எதோ சொன்னாங்களே, ஜூன் மாதம் தான் அந்த சீசனுக்கு வருவாங்கன்னு நினச்சோம் சுற்றுலா பயணிகள், இப்பயே வந்துட்டாங்க, அதனால் அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு. அது ரைட். அப்போ அலட்சியமாக இருந்தீங்கன்னா அந்த ஆளை அனுப்பணும்ல. நீ தானேப்பா ஒன்றுமே இல்லை, அவனை தான் வைத்துவிட்டோம், மிலிட்டன்ட்டே இல்லை, துப்பாக்கியே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுனீங்க. இப்போ தார்மீக பொறுப்பு யார்? சரி, நீ அமித்ஷாவா, அங்கே இருக்கிற லெஃப்டினன்ட் கவர்னரா, நேஷ்னல் செக்யூரிட்டி சீஃபா? அது ஒரு மாநிலமாக இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் தெரியும், யார் கையில் பவர் இருக்குது என்ன. ஆமாம், மாநிலம் இல்லை, எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது பவரு. அப்போ யார் அக்கௌண்டபிள்? இவர் தான், அமித்ஷா தான். அப்போ அதை பற்றி கேட்டால் நீங்கள் சேனலில் மூடுன்னா. இல்லை, இப்போ இந்த பிரச்சனையில் வந்து பாகிஸ்தான் மீது ஏற்கனவே நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போகிறோம். சரிங்க, நீங்கள் தாக்குதல் நடத்துங்க, நாங்கள் தான் ஆதரவு. பட் பாகிஸ்தான் இன்வால்வ்டுன்னு ப்ரூஃப் கூட நானே ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவன் இல்லைங்கிறானே, வெளியில் உள்ள ப்ரூஃபை கொடுன்னு கேட்குறானே. அப்போ நீங்கள் தானே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ ஒன்று, நானும் ஜீவாவும் நண்பர், கேமராமேன் ஜீவாவை அடிச்சிட்டாரு, ஜீவா கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கேமராமேன் அடித்ததுக்கு ஆதாரம் நீங்கள் கொடுக்கணுமா வேணாமா? ஆமாம். இல்லாமையே நீ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆதாரம் என்கிட்ட இல்லை, உங்களோட இருக்கிறேன், ஆதாரத்தை கொடுங்களேன். இந்தந்த ரேடியோ யூஸ் பண்ணாங்க, இந்தந்த துப்பாக்கி யூஸ் பண்ணாங்க, இந்த ரூட்டில் வந்தாங்க, இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஏதாவது ஒன்று காட்டேன். இல்லை, இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து இப்போ உடனடியாக அவர்கள் பேச வேண்டியது மக்கள்கிட்ட தாங்கிறீங்க. முதல்ல மக்கள்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு நீ மக்கள்கிட்ட பேச வேணாயா, அமெரிக்கா கிட்ட எவிடன்ஸ் கொடு, ஐநா சபையில் போய் எவிடன்ஸ் கொடு, இதுதான் ஃபோனு, இதுதான் பைக்கு, இதுதான் இப்படி வந்தான், இந்த ரூட்டில் வந்தான்னு சொல்லு, பேசவே மாட்டேங்கிறீங்களே. பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? இப்போ பாகிஸ்தான் அன்னைக்கு குஜராத் சீஃப் மினிஸ்டர் பேசினாலோ கூட இன்னைக்கு பிரதமர் பேசலையே. 2008-09 குஜராத் சீஃப் மினிஸ்டராக ஒருத்தர் பேசினவர் கூட இன்னைக்கு பிரதமர் பேசலையே, ஏன்? அது மட்டும் இல்லாமல் நிறைய பாஜகவினர் வந்து இதை ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு அரசியலாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சார். அதெல்லாம் நம்ம வந்து பேசலை. நான் என்ன கேட்குறேன்னா, இந்துக்கள் தானே இறந்தாங்க. ஆமாம். என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிற? யார் அந்த 5 பேர்? பாகிஸ்தான் பண்ணாங்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் நீ சொல்கிற, ஆனால் வெளியில் எவிடன்ஸ் கேட்குறான், எவிடன்ஸ் கொடு. 8 நாளில் என்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு சொல்லு. எப்படி வந்தாங்க, என்ன நடந்துச்சு, எங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னு மக்கள்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுக்கணுங்கிறீங்க. கொடுக்க வேண்டியது தானே. அதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்குது, இது மாதிரி நான் வெள்ளை, நீ பேசுனேன், நான் பேசுனேன்னு வேணாம், பார்லிமெண்ட்டை கூட்டு, பார்லிமெண்ட்டில் மனம் திறந்து பேசுவோம்ல. நீ உங்கள் ஆளை வச்சு பேசு, நான் எங்கள் ஆளை வச்சு பேசுகிறேன், உங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது, நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீ பதில் சொல்லுன்னா வரமாட்டேங்கிறிய. இல்லை, பார்லிமெண்ட்டையும் கூட்ட மாட்டேன், ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கும் பிரதமர் வரமாட்டார், பிரதமர் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அப்போ மக்களுக்கு என்ன நடக்கும்னு எப்படி ஒரு பதத்த நிலையில் இருப்பாங்கல்ல மக்கள். இல்லை, இப்போ இதை வந்து எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்தியா ஒரு நம்ம நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டுக்காரன் உள்ளே போந்து சுற்று, அதுக்கு எவிடன்ஸ் எங்கே சார் இருக்குது? போன வாட்டி எல்லா ஆதாரமும் கொடுத்தாங்க. நானும் நம்புகிறேன் பாகிஸ்தான்காரன் தான் பண்ணியிருக்க முடியும், வெளி சக்தி இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஆதாரம் கொடுக்கணும்ல. இப்போ என்ன ஆதாரம் இருக்குது? உன் பிஎஸ்எஃப் சோல்ஜர் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அவன்கிட்ட மாட்டியிருக்கிறான், அதுதான் ஆதாரம். வேறு என்ன? அவன் சோல்ஜரை எவனையா பிடிச்சிருக்கிறியா, அவன் எக்யூப்மெண்ட் ஏதாவது பிடிச்சிருக்கிறியா, அவன் யார்கிட்ட பேசினான்னு எவிடன்ஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லையே அவங்க கையில். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்ததுலேருந்து ஒரு முக்கியமான செய்தி பரப்புகிறாங்க, வந்தவன் வந்து இந்துவா, அதெல்லாம் அதையே கேட்குறீங்க சார், அதுக்கும் எவிடன்ஸ் இல்லை உங்கள்கிட்ட. அது இவங்களா சொல்கிறதா? அதுவும் இவங்களா சொல்கிறது தான். நான் என்ன நீ இருந்து ஏதாவது டிவி சேனல் இருந்தான்னா கோடி மீடியான்னு சொல்லுவோம், அதுலையாவது போய் கேப்சர் பண்ணியா? பண்ணியிருக்கணும். ஒன்றுத்துலேயும் காணுமே.
அர்னாப் கோசாமி போன்றவர்கள் களத்தில் இறங்கி உண்மையை தேடி இருக்கலாம். அன்றைக்கி இருந்திருக்கலாம்ல. இப்போ பாரதிய ஜனதாவினுடைய மிகப்பெரிய தேர்தல் அஸ்திரமே தேசபக்தி தான். இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம உளவுத்துறை கணிப்பின்படி இன்னும் ஒரு 1.5 நாளில் ஒரு 30 மணி நேரம் 36 மணி நேரத்துக்குள்ளே இந்தியா தாக்கிரும், தயாராக இருங்க. அப்படி அவங்க ஒன்றும் தயங்கவோ கெஞ்சவோ பின்வாங்குற மாதிரியா தெரியல. ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் செஞ்சதுக்கான ஆதாரத்தை அவங்க காமிக்கலன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 1 நாள் 1.5 நாளுக்குள்ளே ஒரு போர் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் 2 நாட்டிலையுமே வருது. இது எப்படி பார்க்குறீங்க? நடந்துன்னு பார்க்குறீங்க? இதெல்லாம் ப்ரெஷராக ராட்செட் பண்ணுற மாதிரி. போருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் தாக்குதல் பண்ணி அவன் 2 குண்டு போட்டு 2 பேர் பேசி முடிச்சுக்கிட்டிங்கன்னா அது போர் கிடையாது. போர்னா இந்திய படைகள் பாகிஸ்தானுக்குள்ளே போகும். அது மாதிரி போனால் அணு ஆயுதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உலகம் விடாது. அணு ஆயுதம் அவனும் வச்சுருக்கான்ல, அவனும் வச்சுருக்கிறான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 குண்டு போட்டு திரும்பி வருவீங்க. அதான் நடக்கும். இவ்வளோதான் நடக்கும். இல்லை இப்போ இந்த பிரச்சனையில் இந்த 2 நாடுகளில் குறிப்பாக இந்தியா 48 இப்போ கிட்டத்தட்ட பாகிஸ்தானியர்கள் இங்கே கல்யாணம் பண்ணியிருந்தாலும், குழந்தை குட்டிகளோடு இருந்தாலும், வேலைக்கு வந்திருந்தாலும், ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாலும் உடனே கிளம்புங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை. சரி, ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கான் தான் ஐசியூவில். அவனை கொண்டு போய் வாகா பாட்ரு அந்த பக்கத்தை விட்டதுனால உங்கள் டெரரிசம் நின்றுமா? இல்லை, பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஒரு செய்தி சொல்கிறோம். என்ன செய்தி சொல்கிறீங்க? ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிறோம் கொண்டு போய் பார்டரில் விட்டோம்னா சொல்லுவீங்க? சார், பாகிஸ்தான் தப்புன்னாலும் இப்போ என்ன நீ பனிஷ் பண்ணுற. இப்போ நான் இந்தியனா பாகிஸ்தானில் இருக்கிறேன். இந்தியா பண்ண தப்புக்காக என்னை பனிஷ் பண்ணுறேன்னு வை. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லணும்ல, நீ ஆதாரம் காட்டணும்ல. பாகிஸ்தான் பண்ணாங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது? நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லோரும் ஆதாரம் கேட்குறாங்களே. இல்லை, இந்த இடத்துல காங்கிரஸும் ஒரு பிஜேபி டோனில் தான் பேசுதோ. பிஜேபி என்ன செஞ்சாலும் சரி சார், நாங்கள் அப்படி சொல்ல. எங்கள் ரெக்கார்டு கிளியர். நான் பங்களாதேஷாக 2ஆக உடைச்சோம். 65 எங்கள் பிரைம் மினிஸ்டர் சாஸ்திரி லாகூர் வாசலில் போய் நிற்கிறாரு. இன்னும் 2 நாள் இருந்தால் லாகூர் கீழே விழுந்திருக்கும். ரைட்டா? வாஜ்பாய் கார்கில்ல அவங்கள பின்னாடி தள்ளுறாரு. மன்மோகன் சிங் 2008 தாக்குதலுக்கு ஆனவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உலக கோர்ட்டில் வைக்கிறாரு. நீ என்ன பண்ணன்னு கேட்குறேன். உங்கள் பிரதமரே பண்ணதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். இப்போ இந்த 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 தாக்குதல் நடந்தபோது எல்லாரும் சொல்கிறது புல்வாமா தாக்குதல். அந்த தாக்குதலை 40 ராணுவ வீரர்கள் அவங்க கூட எப்படி உட்காந்துதான் இன்னும் வரைக்கும் இன்னைக்கு வரை தெரியல. ஒன்றும் தெரியல. அதை பற்றியே பேசாமல் இருக்கிறியே. அன்னைக்கு இருந்த கவர்னர் மாலிக்கு நீ தான் பண்ணங்கிறானே. சத்யபால் மாலிக்கே கவர்மெண்ட்டு இதை பற்றி பேசாதன்னு சொன்னாங்கிறாரு. அப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறத கடந்த கால கார்கிலுடனோ வங்கதேச 71 நடந்த வங்கதேச போருடனோ ஒப்பிட முடியாது. அதில் எதிரி யார், எதற்காக செய்கிறோம் என்னங்கிற டாக்குமெண்ட் கிளீனாக இருந்தது. இப்போ இவங்க பண்ண போகிறாங்கிறது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எந்த ஒரு எதிர்வினையும் இல்லைன்னு பார்க்குறீங்க. எங்கள் வீட்டில் புந்து 4 பேர் கல்லடிச்சிட்டான். நான் சொல்கிறேன் ஜீவா தான் ஆளை ஏவி விட்டான்னு. நான் ஒன்று அடிக்கிறதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் காட்டினமாதிரி நான் வீட்டில் அடிச்சிடலாமா நம்பிக்கையின் பேரில்? உறுதிப்படுத்திக்கணும், இவர் தான் அடிச்சாருன்னு உறுதிப்படுத்திக்கணும். 3-4 பேர் நியாயம் கேட்பனா மாட்டானா வெளியூருக்கார? அந்த நியாயத்தை காமிங்கிறானோ. இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் டைம் ஓவர். இப்போ டைம் ஃபார் ஆக்ஷன். இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போர் நடந்தால் அவன் பக்கம் சீனா வந்துடுவான், நமக்கு யாருமே வர மாட்டாங்களா? அவன் சீனாக்காரன் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், உங்கள் பக்கம் யார் வருவாங்கன்னு நாங்கள் கேட்குறோம். பொறுப்புல ரஷ்யா வராது, அமெரிக்காவும் வராது. இது வரைக்கும் யாரும் வரேன்னு சொல்லலையே. ஏன்னு சொல்லலை? அப்போ எந்த நாடுகளோடையும் இவங்க அந்த அளவுக்கு ஒரு நட்பை பெறலையோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு மால்டீவ்ஸ் கூட சொல்லலைங்க. மாலத்தீவில் தான் பிரச்சனை ஆயிடுச்சு சார் கடைசியில். சரி, மாலத்தீவு பிரச்சனை, ஸ்ரீலங்கா பிரச்சனை, பங்களாதேஷ் பிரச்சனை, நேபாள், அண்டை நாடுகள் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கே பிரச்சனை இல்லாத நாடாக ஒன்று எடுத்து சொல்லுங்களேன். பங்களாதேஷ் கூட பிரச்சனையில் தான் இருக்கும். ஆமாம். அங்கே தான் இங்கேருந்து சாமான் போகக்கூடாது, அங்கேருந்து சாமான் வரக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுருக்கீங்களே. அப்புறம் இன்னொன்று, அந்த இராணுவ ஜெனரல் ஒருத்தர் சொன்னார் 1,80,000 இராணுவ வீரர்களை கொரோனா காலத்தில் குறைச்சாங்க. அது ஒரு முக்கியமான இஷ்யூ. ஆட்களே இல்லை. ஏன்னா சரி, அதையாவது இராணுவ ஜெனரல் சொல்கிறாரு, உண்மையாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீ ஒரு ஒயிட் பேப்பர் கூட வெள்ளை அறிக்கை கொடுத்துட வேண்டியதானே? வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க. எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த மௌனம் உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தூண்டுது இல்லையா? சைனாக்காரன் பண்ணும்போது வார்த்தையே இது வரைக்கும் பேசலை. நம்ம ஊரில் கிராமமே செட்டில் பண்ணிட்டான் அவன். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா. ஆனால் அந்த பிஜேபி மறுக்கிறாங்க அந்த கிராமத்தை. அதான் உங்கள் பூஜா தூக்குற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பேரோட ஃபோட்டோ போட்டாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை.
கண்டிப்பா. அப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் கடந்த காலங்களில் எப்படி நடந்தது, நடந்ததற்கான காரணங்கள் என்னவாக இருந்தது, அரசு என்ன சொல்லி என்ன அடையாளங்களுடன் அடிச்சது, இப்போது யார் என்னங்கிற எந்தவித முடிவும் இல்லாம எந்த சார் நபர்கள். பங்களாதேஷ் போருக்கு முன்னாடி 10 நாட்டுக்கு உலக நாட்டுக்கு இந்திரா காந்தியே போயிட்டு வந்தாங்க. ம், ம், அதுக்கப்புறம் தான் போர். ம், ம். மாஸ்கோ போனாங்க, லண்டன், யூரோப் போனாங்க, அமெரிக்கா போயிட்டு வர வழி வந்துட்டு தான் போர் வந்தது. இவர் அங்கெல்லாம் போயிட்டு போர் போட போறாரா? என்ன பண்ண போறாரு? இந்த போரை எப்படி புரிந்து கொள்ளணும், இந்த தாக்குதல், இவங்க பேசுகிற தேசபக்தி, இவர்கள் உண்டாக்குகிற அரசியலை பின்னாடி என்ன இருக்கிறது அப்படிங்கிற போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சீங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி, ராகுல் காந்தி இப்ப நீங்க எழுப்பின எந்த கேள்வியுமே எழுப்பல. அவர் தான் சொல்லிட்டாரு, உங்க பின்னாடி இருக்கோம், ஆமா, பார்லிமெண்ட்டை கூட்டு பேசுறோம்னு சொல்லிட்டாரு. பார்லிமெண்ட்ல கூட்டு பார்லிமெண்ட்ல பேச தானே சார் ஒரு பேசணும் எதிர்க்கட்சியா இப்ப சார். இப்ப ஒரு நாங்க சாமானியருக்கு எழுதுகிற எந்த கேள்வியுமே ராகுல் காந்தி அப்படி எழுப்பலையே. இல்லை, எல்லா கேள்வியும் எழுப்பிட்டோன்னு என்ன சொல்லிட்டீங்க? நீங்க எல்லாம் தேச துரோகின்ட்டீங்க. எப்படி தேசத்துறைன்னு சொல்ல நான் முடியும் 4 நம்ம? நேற்று தேசத்துக்காக தானே பேசுறோம். 7 காங்கிரஸ்காரன் பேசியிருக்கான் சார். இந்த கேள்வியெல்லாம் கேள்வி கேட்டவனெல்லாம் தேச துரோகி நீ தானே கேஸ் போட்டிருக்கிற. உங்க ரேவந்த் ரெட்டி பயங்கரமான மோடி ஆதரவாளர் மாதிரி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாரு? பாகிஸ்தானை ரெண்டா ஆமா, உடைச்சிடணும். உடைக்கணும் தான் சொல்றோம். இந்திரா காந்தியை உடைச்சாங்க, என்ன மோடி ஆதரவாளர்? மோடி உடைக்கணும் தான் நாங்க சொல்றோம். இல்லைங்க, பேசுற டோன்ல மோடியை நோக்கி எந்த கேள்வியுமே இல்லையே. நீ தானே எங்களை ஆட்சி செய்யற, நீ தானே எங்களுக்கு பாதுகாப்பு, எந்த அப்ப நாங்க கேள்வியுமே சொல்லணுமே. ஒரு காங்கிரஸ் சிஎம் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்போம் சார். இப்ப முதல்ல உங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல. பார்லிமெண்ட் எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்? எங்க பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க வெளில பேச மாட்டேங்கிறீங்க, பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, ஸ்பெஷல் செஷன் 2 நாள் வைப்போம், வெறும் காஷ்மீரை பத்தி 2 நாள் பேசுவோம், அங்க கேட்குறோம் கேள்வி. இவர் காஷ்மீர் முதல்வர்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, எதிர்கட்சிகள்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. ஆமா, காஷ்மீருக்கும் போக மாட்டேங்கிறாரு. காஷ்மீர் பற்றியே மௌனத்தில் இருக்கிறாரு. கேட்டால் மீட்டிங் போட்டேங்கிறாரு. இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம், ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த நிலையில் போர் என்கிறார்கள். ஆனால் போருக்கு முன்னாடி இவர்கள் செய்ய வேண்டிய இந்த வேலையை செஞ்சாங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் போர்னு நடந்தால் நமக்கும் பொருளாதார பின்னடைவு, பெரிய பின்னடைவு தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ கடைசியில் என்ன, ஒரு தாக்குதல் பண்ணிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, அதனால நம்மளுக்கு என்ன பலன்? ஒன்றும் கிடையாது சார். இங்கே வந்தவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி, அவன் பின்னாடி பாகிஸ்தானில் யார் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி, அவனை நீங்கள் ட்ரையலுக்கு கொண்டு போய், இல்லை அவனை அமெரிக்கா வச்சு அவனை பிடிச்சிங்கன்னா தான் பலன். சும்மா இங்கேன்னு போய் 4 இடத்துல குண்டை போட்டு வந்து என்ன யூஸ்? ஆனால் தீவிரவாதிகள் தங்கியிருந்த ஏதோ ஒரு கேம்பை கொளுத்திருக்காங்க போல. ஒரு வரைக்கும் வீடியோ வரல சார். சொல்லிட்டு மட்டும் இருக்காங்க. ஆமாம், ஒரு கேம்பை கண்டுபிடிச்சு கொளுத்திருக்கோன்னு சொல்லி அது சினிமாவில் காட்டினாங்க, இதில் ஒன்றும் காட்டலையே. ஒரு அப்போ ஓசாமா பின் லாடனை ஃபுல்லாக டேப் பண்ணி காமிச்சாங்க. அதுமாதிரி டேப் பண்ணி காட்டினீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெகாசஸ் இதெல்லாம் வந்து சொந்த கட்சிக்காரங்களை பார்க்க தான் வச்சிருக்காங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆப்போசிட் கட்சி. ஏன்னா அந்த பெகாசிஸை வச்சு மாட்டினவங்க எல்லாமே பிஜேபி காரங்க தான். பிஜேபி காங்கிரஸ்காரன் தான் பெகாசஸ். நான் என்ன கேட்குறேன், நாட்டின் பாதுகாப்புக்காக பயன்படுத்த மாட்டாங்களா? ஏன் பயன்படுத்தினீங்கன்னா காட்டுங்க. இல்லை, அது பயன்படுத்த இஸ்ரேலுடைய அந்த செயலியை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்களா? தெரியலையே, அதானே கேள்வி. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்களேன். நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்புறோம், பதில் நீங்கள் தானே சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயங்கள் எடுப்பி அரசியலாகவும் பேசியிருக்கீங்க, யதார்த்த கலாதாரத்தில் பேசியிருக்கீங்க, ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்படி புரிஞ்சுக்கணும், டெக்னிக்கலாக எப்படி அணுகிக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் இருந்து, தொழில்நுட்ப பார்வையில் இருந்தும், ஒரு சட்ட ரீதியான கேள்வி என பொலிட்டிக்கல் மேன்னு பல்வேறு பரிணாமங்களிலிருந்து இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. பார்ப்போம் இது மக்களிடம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது, அவர்கள் தரப்பிலிருந்து எத்தைய பதில் வினையை புரிய போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த முக்கியமான விவகாரம் குறித்து பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விவாத நுட்ப புள்ளிகளையும் தொட்டு பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்.
கொடுக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.